பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களையெல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆயத்தமாகி கொள்ளுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக போகலாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளில கூட கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்துல ஏவன ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். எடுத்து வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வாரம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் துரிதமாய் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துரிதமாய் சடுதியான நன்மைகளை தரப்போகிறார். கமெண்ட் பண்ணுங்க, சடன்லி in Jesus name. சடன்லி in Jesus சில உயர்வுகள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி நடக்க போகுதுன்னா சடனா நடக்க போகுது. ஆமென். துரிதமா நடக்க போகுது. வாசிப்போம். ஒரு 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். 2 Chronicles 29 verse 36. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கமெண்ட் பண்ணுங்க, சடன்லி. ஆமென். தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை கர்த்தர் எப்படி உண்டாக்கி கொடுத்தாராம்? சடுதி. சில காரியத்தெல்லாம் நம்ம ரொம்ப பிளான் பண்ணி நிதானமா 4 பேர்த்த கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நடத்துவோம். ஆனா கர்த்தர் எசேக்கியா கூட இருக்கும் பொழுது காரியத்தை எப்படி செய்தாராம்? சடுதியாய் செய்தார். மனுஷங்க செஞ்சா தாங்க 4 பேர் உட்கார்ந்து பிளான் பண்ணி ஆலோசனை பண்ணி செய்யணும். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா சடுதியா செஞ்சிருவார். ஏன்னா அவர் சர்வ ஞானியா இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். சோ 2 காரியமா இருக்கார். 2 பெரிய மகிமை தேவனோட இருக்கு. என்னன்னா அவர் சர்வ ஞானி. மனுஷங்களுக்கு தான் குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஞானம் இருக்கு இல்லையா? அதனால உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஞானம் கம்மியா இருக்கு, நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு மனுஷங்க தான் கேட்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல. ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா பட்டுன்னு செய்வாரு. ஏன் தெரியுமா? அவர் சர்வ ஞானியா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய தெய்வம் சர்வ ஞானி உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர். எஸ், இஸ் a all wise God. சர்வ ஞானம் நிறைந்த தேவனா இருக்கிறபடியால தான் நன்மைகள் எப்படி செய்ய போகிறாரா? சடுதியாய் செய்ய போகிறார். சரி, 3 முக்கியமான நன்மைகளை தேவன் உங்க வாழ்க்கையில சடுதியாய் செய்ய போகிறார். இந்த வாரம் நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் 3 முக்கியமான நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? சடுதியாய் செய்ய போகிறார். நம்பர் 1, கர்த்தர் எதை சடுதியா செய்ய போகிறார்? உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் என்ன பண்ண போறார்? சடுதியாய் நிறைவேற்ற போகிறார். ஆமென். சொல்லுங்க, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை, எனக்குன்னு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை சடுதியா நிறைவேற்றுவார். வாசிப்போமா? எரேமியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன்? தீவிரமாய் நிறைவேற்ற போகிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதெல்லாம் இன்னைக்கு கரெக்டா சொல்றாரு. அதை நான் எப்படி செய்ய போகிறேன்னா தீவிரமாய் நிறைவேற்ற போகிறேன். நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைப்போம்னா, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு பிரதர், கர்த்தர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு பிரதர், கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு பிரதர், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது பிரதர். எனக்கு ஃபுல்லா நடக்காட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஏதோ அங்கேயும் கொஞ்சம் ஒரு அறிகுறி கிடைச்சாட்டாலே நான் ரொம்ப சந்தோஷமா மாறிடுவேன் அப்படின்னு எத்தனையோ ஜனங்க ஏக்கத்தோட இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இனிமேல் தாமதமாகாது. நோ மோர் டிலேஸ் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தாமதமாகாது, எல்லாம் சடுதியில நடக்க போகுது. ஆமென். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, சடன்லி. The promises of God will take place in my life. சடுதியா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை அவமானப்படுத்த மாட்டார், உங்களை காத்திருப்பது வீணாகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வேற திட்டமா சொல்லுது, வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒரு காரியத்தை இந்த காலையில் உங்களை பார்த்து நான் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்கள் வெட்கமடைந்து போவதே கிடையாது. ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, I will never be ashamed. நான் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆமென். 2வது, கர்த்தர் எதை சடுதியாய் செய்ய போகிறார்? உங்க வாழ்க்கையில கர்த்தர் சடுதியாய் உங்களை பெருக பண்ண போகிறார். ஆமென். வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம்
22வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22. சின்னவன் 1000-உம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நிறைவேற்ற 1000ஆய் மாறுவான், பலத்த ஜாதியமாய் மாறுவான். எப்படியே மாறுவான்? மெதுவா மாத்திடுறான்பா. எப்படியோ உங்களுடைய 1000 ஆக்கிடுறான்பா, எப்படியோ உங்களுடைய வளர்த்திடுறான்பா. அது மனுஷன் தான் சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் எப்படிமா சொல்லுவாரு, உன்னை 1000ஆ மாத்துறேன், ஒரே நாள்ல மாத்துறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சடுதியா மாத்திடுறேன்ற. இதெல்லாம் என்னங்க இது? அதாங்க நம்ம தெய்வம். நான் விசுவாசிக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத, யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத உயர்வுகள், பெருக்குங்கள் சடனா உங்க வாழ்க்கையில வரும். கமெண்ட் பண்ணுங்க, சடன் இன்க்ரீஸ், சடன் இன்க்ரீஸ், சடன் இன்க்ரீஸ், சடன் இன்க்ரீஸ். சடுதியிலே நான் பழுகி பெருகுவேன், பழுகி பெருகுவேன். சடுதியிலே நான் வளருவேன், நான் வளருவேன். உங்களை வளர்த்திடுவார். நீங்க பயப்படாதீங்க. பாஸ்டர் எத்தனை காலம் தான் பாஸ்டர் ஆகும்? என் சபை எத்தனை நாள் ஆகும் வளர்றதுக்கு? எங்க குடும்பத்துல எப்படி சந்தோஷம் வளரும்? என்னுடைய கம்பெனில, தொழில் வியாபாரத்துல எப்படி கையின் பிரயாசங்களை கர்த்தர் எப்பதான் ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் சொல்லுகிறார், சடுதியில உன்னை நான் வளர்த்துவேன். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனா தேவன் சொல்றாரு, இது மனுஷரால் கூடாதுதான், ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். எதெல்லாம் உங்களால முடியலையோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சடுதியில உன் வாழ்க்கையில செய்து கொடுப்பேன். யாருக்கோ இது தீர்க்க தரிசனமா வருது. நீங்க நினைக்கிறீங்க, ரொம்ப வருஷமா நான் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே நடக்க மாட்டேது. நான் உபவாசிக்கலையா, நான் ஜெபிக்கலையா, நான் கொடுக்கலையா, என்ன ஆண்டவரே நான் பண்ணல, ஏன்பா அப்படின்னு நீங்க ஏக்கத்தோட இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிப்பீங்க. காலையில் எந்திரிக்கும் போது எல்லாம் வளர்ந்து இருக்கும், பெருகி இருக்கும். மண் அப்படி இந்த மண்ணா வந்துச்சு பாத்தீங்களா? எப்படி அவங்களுக்கு யோசிக்க முடியுமா? 6 லட்சம் பேருக்கு இந்த மோசையை நம்பி வந்திருக்கோம், சாப்பாடு கொடுக்குறேன்றார். எங்க கொடுக்க முடியும்? மோசேவே ஆண்டுட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவரே இவனை நம்பாதீங்க, இவனுங்கெல்லாம் கறி கேட்கறானுங்க, நீங்க நம்பிடாதீங்க, இவன் வாய் வழியா சாப்பிட்டு மூக்கு வழியா விடுவானுங்க, இவனுங்க மோசமான ஆளுங்க அப்படின்னு. அதுக்கு மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரால் கூடாத காரியம் உண்டு இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா தான் கேட்கிறார், என்னால முடியாததான் இருக்குன்னு நினைக்கிறியாப்பா? சோர்ந்து போகாத, சடுதியாய் நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். ஆமென். 3ஆவதாக எது உங்க வாழ்க்கையில சடுதியாய் நடக்கும்? வாசிப்போம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 147:15. Suddenly you will increase. Suddenly you will see the promises of God come true in your life. வாசிங்க. 3ஆவதா கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. 3ஆவது கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு புதுசா ஒரு காரியத்தை பேச போகிறார். 3ஆவது சொல்றார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. உங்களுக்குன்னு வாக்கு பண்ணதை வேகமா நிறைவேற்ற போகிறார். உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார் வேகமா. 3ஆவது சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? புதுசா ஒரு வார்த்தையை உனக்கு நான் தரப்போறேன். இந்த வார்த்தை எப்படி வரப்போகுது தெரியுமா? சடுதியா. நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. ஆண்டவர் இந்த காரியத்தை வாங்கலாமா, ஆண்டவர் இங்க வாங்கலாமா, ஆண்டவர் அங்க வாங்கலாமா, ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யலாமான்னு ஆண்டவர்கிட்ட இந்த ஆலோசனைகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, சடுதியா தேவனுடைய ஆலோசனை உங்ககிட்ட வரப்போகும். ஆமென். சோ 3ஆவது கர்த்தர் சொல்றாரு, suddenly you will receive an instruction from God. உங்க குடும்பத்தை எப்படி நடத்தலாம், உங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்தலாம், உங்க தொழில் வியாபாரத்தில் எப்படி முன்னேறலாம், உங்க ஊழியத்தை எப்படி நடத்தலாம் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, அந்த தேவனுடைய வழி நடத்தல நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னா, உங்க ஜெபம் வீணாக போகாது, உங்க காத்திருப்பு வீணாக போகாது, உங்க உபவாசம் வீணாக போகாது, தேவனுக்கு நீங்க விதைச்ச விதைகள் வீணாக போகவே போகாது. ஏன்னா suddenly you will receive an instruction, a divine information from God Almighty. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, எப்பப்பா என் வாழ்க்கை மாறும், எப்பப்பா எனக்கு நன்மை நடக்கும் ஏக்கத்தோட இருக்காங்களோ, இப்பொழுதே அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய காரம் அவங்க மேல இறங்கி வருவதாக, உங்களுடைய பிரசன்னம் இப்பொழுதே அவங்க மேல இறங்கி வருவதாக, இந்த பயங்களும் கவலைகளும் அவங்களை விட்டு விலகுவதாக, மகிமை இறங்கி இன்னைக்கே ஆண்டவரே அவங்களுக்குன்னு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சடுதியாய் நிறைவேறுவதாக. இன்னைக்கே ஆண்டவரே சடுதியாய் அவர்களை பழுகி பெருக பண்ணுவீராக, வளர செய்வீராக, இன்க்ரீஸ் ஆக செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். 3ஆவதாக சடுதியில் அவங்களுக்கு ஒரு டிவைன் இன்ஃபர்மேஷன் வருவதாக, சடுதியில் அவங்களுக்குன்னு ஒரு ஆலோசனை கொடுத்து அவங்க செய்ய போகிற காரியங்கள்ல ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஸ்பீட், கிளாரிட்டி உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியத்தை செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேவ பிள்ளைகளே,
ஜெபிக்கும் பொழுது தேவ அபிஷேகம் உங்க வீடுகளுக்குள்ளாக வந்து ஆமென். ஜெபிக்கும் பொழுது தேவ அபிஷேகம் உங்களுடைய சரீரத்தின் மேலாக வந்திருக்கு. ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்திருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் உங்க தலைமையில தேவ அக்கினி இறங்கி வரும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய உயர்வுகளை வருகிற நாட்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். ஆமென். You are blessed. You're blessed. Bye bye.